Hey guys, welcome to Samail with Sisters. Last Saturday வந்து நாங்கள் முஃபாசா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஹாஃப் இயர்லி லீவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல மாயாஜால் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பிஃபோர் ஒரு கஃபே இருந்தது. அங்கேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருந்தாங்க. பசங்களுக்கும் நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு மாயாஜால் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் தாம்பரத்துலேருந்து மாயாஜால் போகிற டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அப்பா அவ்வளோ தூரம் இருக்குங்க. மால்குள்ளே வந்துட்டோன்னா ஆனால் அந்த ட்ராவல் எல்லாமே மறந்துடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ பசங்கள்லாம் வந்து அப்போவே பயங்கரமாக விளாண்டுட்டு தான் போகணுன்னு ஒரே ஆடும். பட் ஹாஃப் அன் ஹவர் எங்களுக்கு டைம் இருந்ததுனால குட்டி ஒரு ஷாப்பிங் மட்டும் பண்ணியாச்சு. அங்கே கீழேயே வந்து நிறையா பேர் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும், ஷாப்பிங் மால் மாதிரி. அங்கே போய் வந்து ஃபுல்லாக ஹேர் அசசரிஸ்லாம் வாங்கியாச்சு. அன்றைக்கி வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க வெளியவே. அங்கேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஸ்டேஷ்னரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பாப்பாவுக்கு வந்து ஒரு 2-3 கிளிப்ஸ் வாங்கினேன். நான் வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அந்த கிளிப்ஸை. ஒரு வழியாக ஒரு குட்டி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கேம்ஸ்லாம் எதுவுமே விளாடலை. அதுக்கப்புறம் வந்து போய் விளாண்டுக்கலான்னு சொல்லிட்டு தியேட்டர் போயாச்சு. மூவி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லைன் கிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது முஃபாசாவோட. பட் கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய சாங்ஸ் இருந்தது. அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. மற்றபடி பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இன்டர்வல் விட்டுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயுமே பண்ணுறது போல் நாங்கள் எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டோம். இந்த பக்கம் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக்கு பாப்கார்னு அதெல்லாம் வாங்கி நல்லா மூக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்களும் அதில் போய் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டோம். ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு அரவுண்ட் 9:30 போல் மூவி முடிஞ்சிடுச்சு. வெளியே வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மூவிஸ்லாம் டிஸ்பிளே இருந்தது. அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். பசங்க வந்து கண்டிப்பாக டாய்ஸ் போய் விளாடணும்னு சொல்லிட்டாங்க ப்ளே ஏரியாவில். ஸோ இந்த ட்ராம்போலின் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ட்ராம்போலின் கொடுத்தாச்சு. ஃபிஷ் மசாஜ் வந்து அங்கே இருந்தது, ஃபிஷ் ஸ்பா. அதுவும் வந்து போய் எடுக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் ஹர்ஷிதா மட்டும் எடுத்தா. இங்கே வந்து மற்ற மால்ஸில் கம்பேர் பண்ணும்போது மாயாஜாலில் கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கம்மி தான். மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்க வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே. இந்த ஒரு ஃபிஷ் மட்டும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வால் மட்டும் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக இருந்தது. இந்த டேங்க் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு ஃபிஷ் தான் இருந்தது. பசங்க வந்து இந்த 15 மினிட்ஸ்க்கு 150 rupees வாங்குறாங்க இந்த ரைடு. ஸோ பசங்களை வந்து ரொம்ப சின்ன பசங்களை அலோவ் பண்ணல, 5 இயர்ஸ்க்கு மேலே தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளுக்கு தேவை கொஞ்சம் மசாஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்கா போனால். இதுவும் சேம் ரேட் தான், 15 மினிட்ஸ்க்கு வந்து 150 rupees. ஹாஃப் அன் ஹவர் எடுத்திருந்தோம். என் பொண்ணும் வந்து இந்த ஃபிஷ்குள்ளே கால் வைக்கணும்னு சொன்னால், ஆனால் அங்கே இருக்கிற அண்ணா வந்து ரொம்ப ஜெனரஸாக இதிலையே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா வைக்கிறதுக்கு. என் பொண்ணு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போனா அந்த ட்ரெயின் ரைடு, போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு வாட்டி போயிட்டா. ஃபஸ்ட்டு செகண்ட் அக்கா பண்ணால். இப்போ வந்து நான், அம்மா, அக்கா, ஃபஸ்ட் அக்கா 3 பேரும் கொஞ்சம் 15 மினிட்ஸ் அதே பேக்கேஜ் தான் எடுத்துக்கிட்டோம். ஒர்த்து, சூப்பராக இருந்தது அந்த மசாஜர். 150க்கு வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு போயுமே அந்த ஃபீல் அப்படியே இருந்தது. யாரோ ஹெட் டு டோ நமக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி. அரவுண்ட் ஒரு 10-15 போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கீதம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜிடேரியன் ஃபுட் வந்து பரோட்டா, நூடுல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஆன் த வேலே போயிட்டோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ தான் வந்து இந்த இயரோட லாஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.